ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் விளாகோடு சேர்த்து நான் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு நேற்றுலேருந்து ஒரே யோசனையாக இருந்தது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரில அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பையனுடைய ஸ்கூலுக்கு போயிருந்தேன் விமென்ஸ் டேக்கு. அப்போ ஏதாவது ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது எப்படின்னா, உங்களுடைய ஹாபீஸ் என்ன, உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஐ வாண்ட் டு பிகம் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் கூட இன்னும் முடியல. ஆனால் அதுக்கு அதே ஸ்கூலில் நம்ம டீச்சிங் ஜாப் கூட போயிடலாமா அப்படிங்கிற யோசனைக்கு எனக்கு நான் வந்துட்டேன். அந்த மாதிரி நான் இப்போன்னு இல்லை, நான் எப்போயுமே நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா டெலிவரி நான் ஆக்சுவலி ப்ரீவியஸாகவே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் எழுதணும், இன்டர்வியூ எழுதணும், அதிலலாம் செலக்ட் ஆக மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைவேட் செக்டாரில் எனக்கு ஒரு பேங்க்கில் கிடச்சோன்னே நான் அதுக்கு போயிட்டேன். அங்கே போய்கிட்டே நம்ம எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஓகேவா, சரின்னு சொல்லிட்டு இந்த ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன், ப்ரைவேட் செக்டாருக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை பிறந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் எப்படியோ இழுத்து பிடிச்சி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே நான் சரி நம்ம இனிமேல் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ஒரு கேக் ஷாப் நடத்திட்டு வந்தோம். கோவிட் வந்ததுக்கப்புறம் சரி கோவிட் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தோம். அப்போ சரி பிஸ்னஸ்லாம் வேணாம், நீ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படினாங்க. சரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அதாவது எறும்பு ஊற ஊற அம்மியுமே தேயுமாவோ நகருமாவோ ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனை ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கப்போ என் மைண்ட் செட்டே மாறிடும். அப்படி தான் அந்த தடவையும் மாறினது. இது எப்படி சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கப்போ நீ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி, குரூப் 1 படின்னு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல் மோட்டிவேஷன் ஆகி நான் அங்கே எங்கேயும் புக்ஸ் எல்லாம் திரட்டி ஒரு பெரிய பேக்கே கொண்டு வந்தேன் படிக்கிறதுக்கு. இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். அப்போ நீ நம்ம கேக் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஃபுல்லாக டைவர்ட் ஆகி கேக் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டேன். அதுக்குரிய வீடியோஸ் பார்க்குறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இப்போ கோவிட் வந்தது, அடுத்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நீ எழுதி போகணுன்னு சொன்னோன்னே அப்புறம் அதுக்குரிய வேலைக்கு போயிட்டேன். அந்த மாதிரி அவங்கவுங்களோட இதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிடுறாங்க. அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நானும் மாறிடுறேன். இப்படி தான் போயிட்டுருக்கப்போ நான் ஒரு ரீசெல்லிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெல்லிங்கும் நல்லா தான் போயிட்டுருக்கப்போ ஒரு மந்த்லி இன்கம் வர மாதிரி ஒரு ஜாபுக்கு போனான்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா. இப்போ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம வாழ்க்கை எதடா நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நடக்குது அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரியல. சரி போகிற போக்கில் போட்டுன்ட்டு விட்டாச்சு. அடுத்து இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த சராரி மாடல் சொல்கிறாங்களே, பேண்ட் பிளாசோ பேண்ட்டு, ஸ்கர்ட் மாதிரியும் இருக்கும். அதில் ஹாஃபும் இருந்தது, ஃபுல்லும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இந்த ட்ரெஸ் எடுக்கல. இதில் உங்களுக்கு நான் எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தது, எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் ஹைட்டான பொண்ணு, அதனால் எனக்கு சில பேண்ட்டோட ஹைட்லாம் எனக்கு கரெக்டாக இருக்காது. இப்போல்லாம் இந்த ஆங்கிள் லென்த் பேண்ட்டு தானே வருது. அதனால் நான் ட்ரையல் பார்த்து நான் செலக்ட் பண்ணேன். இதில் ஒரு ட்ரெஸ்ஸு தான் அந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நேற்றுலேருந்து எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு சொல்கிறோம், அதே ஸ்கூலில் போய் இன்டர்வியூக்கு நிற்கிறோம். எப்படி நம்மளோட மனித குணம் எப்படி மாறிட்டே இருக்கு பாருங்கள் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? நீங்களும் இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது ஒன்று, வாழ்க்கை கொண்டு போகிறது ஒன்றுன்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடிலாம் ஒரு சில நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போலாம் அவ்வளோ கமெண்ட்ஸ் யாருமே பண்ணுறதில்ல. கமெண்ட் பண்ணால் தானே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா? அடுத்ததா இதெல்லாம் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸு. ஓகேவா? நல்லா நம்ம ஆஃபீஸ் வேர்க்குலாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் பேண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நார்மல் கட் பேண்ட்டு. ஆனா வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இதுவே 1700 கிட்ட இருந்தது. இந்த பொண்ணு வந்து நல்லா எனக்கு சர்வீஸ் பண்ணாங்க. அங்க வந்து இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து காமிச்சவங்க வந்து ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. இது சரியில்லையா? சரி அப்போ வந்து மாத்திக்கலாம். அத மாத்திக்கலாம். அத ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து நான் இத எடுக்கல. ஆ எத எடுத்தேன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. இதில ஷால் எல்லாமே நல்லா இருந்தது. ஆம் கிளாத் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சில்க் மாரி ஒரு மாரி கிளாத்து. நல்லா சாஃப்ட் சில்க் மாரி இருந்தது. ஆனா காட்டனு அப்புறம் வந்து இந்த காட் செட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? டாப், பேண்ட்டு, ஷால் இது 3மே செட்டா விக்கிது. இதெல்லாம் 795க்கு தான் போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட கலெக்ஷன் வந்து நான் வந்து ஓவராலா காமிச்சிருப்பேன். தனியா அந்த மாரி காமிச்சிருக்க மாட்டேன். அதையும் நீங்க வந்து சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நியர்பைல இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போலாம் அந்த காட் செட் தானே அதிகமா ஃபேமஸா இருக்கு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் ஷால் இல்லாம இருந்தது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் இருந்தது. இப்போ ஷால் எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் பண்ணுறது தான் இப்போது இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லெஹங்கா பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்க இந்த லெஹங்கா பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. யாராவது பிரைட்ஸ் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன்னா இதில் வேறு கலர்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பேன். நான் முடிகிறப்ப தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. எங்கள் மாமாவுக்கும் சேர்த்து எடுத்திருந்தோமா, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 5000க்கு மேலே வந்திருந்தது. ஸோ அதுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாம்பாளம் கொடுத்தாங்க. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. அதாவது பிளாஸ்டிக்கில் டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்லாம் கொடுத்தாங்க. என் பையனுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு ஆயிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாட்டர் பாட்டிலும் அந்த இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கமே வாங்கினேன்.